வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சந்திரன் மேலே சனி வரக்கூடிய அமைப்பு அப்படின்னா உங்கள் உடம்பு மேலேயே வந்து அந்த கதிர்கள் வந்து அதிகமாக நெருங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். அதற்கு பதிலாக உங்கள் வீட்லேயே உட்காந்து சனி காயத்ரி, சனிக்கிழமை வந்து காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிறது, நீங்கள் சாப்பிடக்கூடிய சமையலில் வந்து எள்ளு அதிகமாக சேர்த்திக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த எள்ளு தானம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து அன்னதானம் இந்த இடத்துல வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அன்னதானம் பண்ண ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தன்மைன்றது வந்து முழுமையாக மாறிடும். இப்போ வந்து தசையும் நல்லா இருக்குது. இப்போ அந்த தசாநாதம் நல்லபடியாக தசை நடத்திட்டு இருக்காரு, அல்லது மோசமான ஒரு தசையை நடந்துட்டு இருக்கு, ஒரு 6, 8, 12 கூடிய ஒரு தசை, மாரக பாதக அதிபதிகளோட தசையை நடத்திட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து 7 சனி வந்ததுன்னா மிக கடுமையாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய மிக மிக அருமையான ஒரு பரிகாரம் அப்படின்றது வந்து அன்னதானம் தான். அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 100 பேருக்கு உடனே ஒரு மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவில் வந்து குவாலிட்டியான சாப்பாடு ஒரு 4 பரதேசிகளுக்கு வாங்கி கொடுத்தா போதும். இந்த இடத்துல பரதேசின்னு நான் சொல்லக்கூடியது